பசங்க எக்ஸாம் முடிஞ்சதும் ஸ்நாக்ஸும் கேட்க ஆரம்பிப்பாங்க. வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வடை செய்கிறதுக்கு உளுந்தெல்லாம் ஊற வைக்க வேணாங்க. வடையும் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு ரவை, இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து சேர்த்துட்டு வடைக்கு எப்பவும் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதை போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா உளுந்து இல்லாத வடை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் நம்ம மிஸ் பண்ணாமல் இந்த தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வடை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வடை செய்கிறதுக்கு நம்ம உளுத்தம்பருப்புலாம் ஊற வைக்கவே வேணாம். உருளைக்கிழங்கும் ரவையும் இருந்தாலே போதும். சூப்பரான மொறு மொறுன்னு வடை செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.